पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். நம்ம நேற்றோட என்ன பண்ணியிருக்கோம், 2வது கண்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த கேனோபனிஷத்தை பிரிக்கும் போதே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உத்தம அதிகாரி, மத்தியம் அதிகாரி, அதம அதிகாரின்னு 3 அதிகாரிகளுக்கு பிரிச்சிருக்கோம். 1வது மந்திரம், 2வது மந்திரம். இது எப்படி சுவாமி பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலஸ்ருதி இருந்துச்சுன்னா அதோட கம்ப்ளீட் ஆகும் எப்போவுமே. அப்போ 2வது மந்திரத்தில் பலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு. உத்தம அதிகாரிக்கு 1வது மந்திரம் கேள்வி, 2வது மந்திரம் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லி முடிச்சாச்சு. பலசுருதி அமிர்தத்துவம் அப்படின்றது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம் 5வது மந்திரம், 2வது கண்டத்தில் 5வது மந்திரம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அமிர்தத்துவம் பார்த்தீங்கன்னா பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அமிர்தம் அப்படின்னு பலன் சொல்லப்பட்டுச்சுனாவே வித்யாவோட பலன் முடிஞ்சு போச்சு. பூத்தேஷு பூத்தேஷு விசித்திய தீராக பிரேத்திய அஸ்மாத் லோகாத் அமிர்தா பவந்தி. 2வது டைம் பிரேத்திய அஸ்மாத் லோகாத் அமிர்தா பவந்தி அப்படின்னு வந்திருக்கு. அப்போ முதல் அதிகாரி உத்தம அதிகாரி சிரவண மாத்திரேன ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எல்லாத்துக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் இல்லை. இப்ப நிறைய பட்சம் இருக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டாவே போதுமே அப்படின்னு. ஆக்சுவலா அது உத்தம அதிகாரி. நீங்க நல்லா அவதாரிக்கா பாஷ்யம் இந்த கேனோபனிஷத்துக்கு படிச்சீங்க அப்படின்னா தெரியும். பதபாஷ்யத்தோட அவதாரிக்கா சொல்லும் போதே ஆச்சரிய சொல்ற, ஏற்கனவே இந்த ஜென்மத்திலேயோ இல்லை முந்தின ஜென்மங்கள்லையோ நல்ல இந்த கர்மசகித உபாசனைகளை யாரு நிஷ்காமமா பண்ணினானோ அவனுக்கு நல்ல முறையில ஒரு சம்ஸ்காரம் உண்டாயிருக்கணும். இந்த கேனோபனிஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே என்னன்னா, இது 9வது அத்தியாயம். இதுக்கு முன்னாடி இருக்கிற 8 அத்தியாயங்கள்லையும் அந்த கருமத்தையும் அதே மாதிரி பிராண உபாசனைகள் அப்படின்னு முக்கியமானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிராண உபாசனைகளையும் எவன் அனுஷ்டானம் பண்ணினானோ இந்த ஜென்மத்தில் பண்ணிருக்கலாம், இல்லை முந்தின ஜென்மங்கள்ல நிஷ்காமியமா பண்ணிருக்கலாம். அதனால ஒரு சம்ஸ்காரம் பார்த்தீங்கன்னா உண்டாயி, அந்த சம்ஸ்காரத்தினால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பாஹ்ய விஷயங்கள்ல சாத்திய சாதனங்கள் நம்ம சொல்றோம்.
இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே ஒண்ணு சாத்தியம் இல்லை அப்படின்னா அதை அடையிறதுக்கான சாதனம். இந்த சாத்திய சாதன விஷயங்கள்ல வந்து ஈரேழு லோக்கங்களையும் இது கூட்டில கொண்டு வந்துடலாம். கர்மம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்துங்களேன். ஏஷநாத்தரையே நம்ம சொல்லும் போதே எனது ஜாயா மேசியாத், எனக்கு மனைவி உண்டாகட்டும். அதுக்கப்புறம் புத்திர மேசியாத், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் வித்தம் மேசியாத், எனக்கு தனம் உண்டாகட்டும். இந்த தனத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? கர்ம குருவீய, அத கர்ம குருவீய, நான் கர்மம் பண்ணுவேன். இந்த வேர்ல்டி வெல்த்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மானுஷ வித்தம்னு பேரு. அதை வச்சுக்கிட்டு நான் கர்மத்தை பண்ணுவேன், புண்ணிய கர்மங்கள் நிறைய பண்ணுவேன். அதை பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா சேரிட்டி ஒர்க் நிறைய பண்றது, இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம்னு. அந்த கர்மங்கள் மூலமா என்ன கிடைக்கும்? கர்மனா பித்ருலோகா சொல்லி. அதுக்கப்புறம் தெய்வம் வித்தம்னு சொல்லக்கூடிய ஒரு வெல்த் இருக்கு, ஈஸ்வர உபாசனை பண்ற மெத்தடாலஜி. அதை தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உபாசனையை பண்ணுவான். உபாசனையினால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா வித்யா தேவலோகா. அப்ப சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய மகாஜன தபசத்தியம் சொல்லக்கூடிய மேல இருக்கக்கூடிய லோகங்களை வித்யான்னு சொல்லக்கூடிய உபாசனையினால அடைகின்றான். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சாத்திய ஏசனா சாதன ஏசனான்னு ரெண்டா நம்ம டிவைட் பண்றோம். எதுன்னு கேட்டீங்கன்னா மனைவி, அப்புறம் புத்திரன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித்தம். இந்த மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? சாதனம் அப்படின்னு பேரு. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கர்மத்தை பண்றோம், கர்மத்தினால இதை அடைகிறோம், சொர்க்கத்தை அடைகிறோம். வித்யாவை பண்றோம், வித்யா மூலமா தேவலோகங்களை அடைகிறோம். அப்ப கர்மமும் வித்யாவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியம்னு பேரு. அப்போ சாத்திய ஏசனா சாதனா ஏசனான்னு ரெண்டா டிவைட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிருகதாரண்யம் சொல்லுது இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே ஒரே ஏசனா தான்ப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னா லோக ஏசனா மட்டும்தான். சாதனம் எதுக்கு? சாத்தியத்துக்காக தானே. அப்போ சாத்தியம் எது அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோகத்தை அடையிறது மட்டும்தான் சாத்தியமா இருக்கு அப்படின்னு. ஏசனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏசனாத ஆசை, லோக ஆசை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே அனித்தியம் அப்படின்னு ஒரு புத்தி எவனுக்கு உண்டாகுதோ அது எப்படி உண்டாகும் சுவாமி அப்படின்னா நம்ம கீதா பார்த்துட்டு இருக்கோம். கீதால நிஷ்காமியம் நிஷ்காமியம் சொல்லிட்டே வரும்ல. அப்போ காமியம் இல்லாம நிஷ்காமியமா நீங்க பண்ணும் போது எந்த கர்மத்தையும் உபாசனையும் பண்றதுனால நமக்கு லோக பிராப்தி கிடைக்குமோ அதே கர்மங்களை நிஷ்காமியமா பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சம்ஸ்காரம் உண்டாகும். என்ன சம்ஸ்காரம்? புத்தியில இருக்கக்கூடிய எல்லா பொல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷாதிகள் எல்லாம் நீங்கி போகுது. அதுதான் அப்படி நீங்கினவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேனேஷிதம் அப்படின்ற உபனிஷத்தை ஆரம்பிக்கப்படுதுன்னு எதில் சொல்லியிருக்காருன்னா பதபாஷ்யத்தோட ஆரம்பத்துல சொல்லியிருக்காரு. இதே மாதிரி வாக்கிய பாஷ்யத்தோட அவதாரிக்கா பாஷ்யத்தையும் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்கு. நல்ல உபாசனைகளை அனுஷ்டானம் பண்ணி விரக்தனானவன் தான் எனது உத்தம அதிகாரி. அந்த பிராண உபாசனைகளோட பயன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமா உபனிஷதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா சாந்தோக்கியத்துல வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உத்கீத பிராண பிரணவ உபாசனையில தான் ஆரம்பிக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 அத்தியாயம் வரைக்கும் சாந்தோக்கியத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உபாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில் 5 அத்தியாயம் சொல்லிட்டு 6, 7, 8 3 அத்தியாயத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தின விஷயங்கள் பேசப்படும். அப்ப எதுக்காக 5 அத்தியாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 அத்தியாயங்களும் அதிகாரித்துவத்தை உண்டு பண்றதுக்காக சொல்லப்பட்டவை. நம்ம சொல்றோம்ல சாதன சதுஷ்டயம்னு ஒரு முக்கியமான சொல்றோம். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா சூத்திரம், பிரம்மசூத்திரம் அப்படிதானே ஆரம்பிக்குது. அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அப்போ அத்தான்றதுக்கு அர்த்தம் வந்து அங்க வியாக்கியானம் பண்ணப்படுது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பிறகு? பிறகு பிரம்மத்தை அறிய ஆவல் கொள்ள வேண்டும், பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. எதை அடைந்த பிறகு? பிறகுனா எதுக்கு பிறகு அப்படின்னு கேள்வி கேட்கும் போது வேதத்தை அத்தியனம் பண்ணதுக்கு பிறகா இல்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பிறகு அப்படின்னு கேள்வி வரும்போது அங்க சொல்லுது சாதன சதுஷ்டய அனந்தரம் பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா. நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தை அடைந்த பிறகு ஒருத்தனுக்குள்ளார ஒரு இச்சை வரணும். நான் பிரம்மமா இருக்கேன், அந்த பிரம்மம்னா என்னன்னு அறிந்து கொள்வதில் ஒரு இச்சை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லு. பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு. அப்ப சாதன சதுஷ்டயத்தை அடைந்தவன் உத்தம அதிகாரி. அவனுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சிரவண மாத்திரேன ஞானம். நம்ம தயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார், பரமாத்ம சுவாமி தயானந்த சுவாமிலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா சிரவணம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா யாருக்குன்னா கரெக்ட், உண்மையிலேயே போதுமானது. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபூரணமா இந்த உலகத்துல சாத்திய சாதனமா இருக்கக்கூடிய இந்த லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ண விரக்தனா இருக்கிறவனுக்கு. அது எப்படி சுவாமி வரும்? அந்த விரக்த தன்மைன்றது எப்படி ஒரு நிஷ்காமிய கர்ம உபாசனையோட அனுஷ்டானம்.
அப்ப நிஷ்காமிய கர்மத்தினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு சொல்றோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மசூத்திரத்துல சர்வாபேக்ஷாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. நம்ம இப்ப வந்து மந்த அதிகாரிக்கு டிராவல் பண்றோம், அதுக்காக இதெல்லாம் பேக்ரவுண்டை கிரியேட் பண்றேன். பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வாபேக்ஷாதிகரணம் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 3வது கண்டம் 4வது கண்டம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது அத்தியாயம்னா 3வது அத்தியாயம் 4வது பாதம் 3, 4. அதுல வந்து சூத்திரம் வந்து 26, 27 2 சூத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். அந்த 2 சூத்திரங்களும் இருக்கிற அதிகரணத்துக்கு பேர் சர்வாபேக்ஷாதிகரணம் அப்படின்னு பேர் பிரம்மசூத்திரத்துல. இந்த சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாதனங்கள் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா பகிரங்கம், அந்தரங்கம் அப்படின்னு 2 சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பகிரங்கம் அப்படின்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம யோகம், நிஷ்காமிய கர்ம அனுஷ்டானம். கர்மனா பித்ருலோக, கர்மத்தை ஆசையோட பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? புண்ணிய லோகங்கள். ஐயோ, இங்க தமிழ்நாட்டுலலாம் வந்து அவ்வளோ கர்மிகள், நல்ல கர்மிகள்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் டைவெர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. எல்லாம் நல்ல தர்மிகள். பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரி வரவே வராதுங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க, வைதிகர்கள் இருக்காங்க. நல்ல ஸ்ரத்தா பக்தியோட நிறைய பூஜைகள், நிறைய ஹோமங்கள், யாகங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மனா பித்ருலோகம். அப்போ அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நிஷ்காமியமா பண்ண போறோம். மந்திரம் பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, தமேதம் வேதானுவச்சனேன யஜ்ஞேன தானேன தபசா அநாசிகேன பிராமணா விவிதிசந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. பிராமணர்கள் என்ன பண்றாங்க, வேத வச்சனத்தை வச்சுக்கிட்டு வேதத்துல சொல்லப்பட்ட வந்து யஜ்யம் தானம் தபஸ் அப்படின்ற கர்மங்களை அநாசிகேன ஆசை இல்லாம பண்றது மூலமா அந்த பிரம்மத்தை அறிய ஆசை கொள்கிறார்கள் அப்படின்னு மந்திரம் இருக்கு. இதே மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல எடுக்கும் இதுல கீதால சொல்லும் போது கீதாச்சாரிய சொல்றாரு, யஜ்யம் தான தபக்கர்ம பாவனானி மனிஷினா அப்படின்னு கீதாச்சாரியரும் சொல்றாரு. யஜ்யம் தானம் தபஸ் இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்ணும்போது உங்களை என்ன பண்ணும், பவித்திரம் பண்ணக்கூடியவைகள். ஆசை இல்லாம பண்ணா, ஆசையோட பண்ணா லோகத்தை பிராப்தி பண்ணிடுவீங்க, பித்ருலோகத்தை. ஆசை இல்லாம பண்ணும்போது அது உங்களுடைய அந்த கரணத்தை என்ன பண்ணுது, பியூரிஃபை பண்ணுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யம் வந்து பிரமாணம். அந்த பிருகதாரண்ய சுருத்தியை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், எடுத்துக்கிட்டு பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து முக்கியமானது ஒண்ணு சொல்ற. சர்வாபேக்ஷாதிகரணத்துல சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகம் வர்றதுக்காக ஒருத்தருக்கு கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகத்தினால என்ன கிடைக்கும், சமத்துவம் யோக உச்சியதே. கிளியரா வச்சுங்க. நிஷ்காமிய கர்ம அனுஷ்டானத்தினால எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம்னு பண்ணிக்கிட்டே வரோம். ஈஸ்வரனை ஈஸ்வரனுக்காகவே நான் கர்மத்தை பண்றேன், எனக்குன்னு எந்த பலனும் வேணாம், பகவான் எதை கொடுத்தாலும் அதை பிரசாதமா நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு புத்தியோட, யஜ்ய புத்தின்னு பேருக்கு பேர். இந்த யஜ்ய புத்தியோட ஈஸ்வர ஆராதனையா வந்து பாத்தீங்கன்னா பண்ற கர்மங்கள்னால கர்ம பலன் மேல நமக்கு வந்து எந்த ஒரு ஃபியூச்சருக்கு போகாம பிரசன்ட்லயே வந்து ஈஸ்வர ஆராதனையா ஒரு கர்மம் பண்ணும்போது மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தி ஆயிடும், சமாதானம் ஆயிடும். சமத்துவம் யோக உச்சியத்தை, சித்திய சித்தியோ சமூபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தை கீதால அற்புதமா சொல்லியிருக்கு. இந்த சமத்துவத்தை அடைஞ்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகமானது உள்ள சம்பவிக்குது. தர்மா தர்ம விவேகம், நித்திய அனித்திய விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம், இந்த விவேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சோடனே நித்திய அனித்திய விவேகம் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும், அனித்திய வஸ்துக்கள் எல்லாம் வைராக்கியம் வர ஆரம்பிச்சு. அப்போ ஒருத்தருக்கு வைராக்கியம் வரல அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இல்லை அப்படின்னா அவர் ஈஸ்வர ஆராதனையா வந்து நிஷ்காமிய கர்மம் பண்ணல. வேற எதுவுமே இல்லை இங்க. வேற எந்த வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சித்தசுத்தி உண்டாகணும், வைராக்கியம் உண்டாகணும்னா இந்த ஒரே ஒரு பாசிபிள் மட்டும்தான் இருக்கு, ஒரே சாதனம் தான் இருக்கு, நிஷ்காமிய கர்மயோகம். நிஷ்காமிய கர்மயோகத்தினால வந்து அந்த கரண சுத்தி மூலமா விவேகம், நித்திய அனித்திய விவேகம், நித்திய அனித்திய விவேகத்து மூலமா அனித்திய வஸ்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம். இது அனித்தியம்னு தெரியாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வரவே வராது. என்னதான் குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா 1000 முறை கோடி முறை சொன்னாலும் இந்த உலகம் அனித்தியம்னு சொன்னாலும் நீங்க கர்மயோகம் பண்ணி உங்களுக்குள்ளார வந்து அந்த ஒரு சம்ஸ்காரம் உண்டாகல அப்படின்னா இந்த உலகம் அனித்தியம்னு உங்களுக்கு தோணவே தோணாது, வைராக்கியமும் வரவே வராது. அப்ப அனுஷ்டானம் பண்ணிதான் ஆகும். இது என்னத்தின் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்பிரகாரம் மாதிரி, ஒரு கோயிலுக்குள்ளார இருக்கிற வெளிப்பிரகாரம் மாதிரி.
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சாதனம் அப்படின்னு பேரு. கர்மயோகத்துக்கு என்ன பேரு? பகிரங்க சாதனம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமத்துவம் அடைஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் உள்ள வரான். வேற என்ன இருக்கு? விவேகம். சாதன சதுஷ்டயத்துல விவேகம், வைராக்கியம். இந்த ரெண்டும் கர்மயோகத்தோட பெனிஃபிட். நம்ம கர்மயோகம் பண்ணாதான் கிடைக்கும். இதுக்கப்புறம் அடுத்தது மூணாவது என்ன இருக்கு? சமாதி ஷட்க சம்பத்தி. சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த மொத்தம் 6 இருக்கக்கூடிய இந்த சம்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சமம் மனோ நிகிரஹா, தமம் பாஹ்யேந்திரிய நிகிரஹா, சமம் தமம் உபரதி. உபரதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சுதர்மானுஷ்டானமேவ சர்வகர்ம சந்நியாசம். இந்த ரெண்டும் இந்த உபரதியில வந்துருது. திதிக்ஷா துவந்துவ சகிஷ்ணுத்துவம், இருமைகளை வந்து பாத்தீங்கன்னா டுவாலிட்டி எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது. இந்த திதிக்ஷா, அதுக்கப்புறம் ஸ்ரத்தா, அதுக்கப்புறம் சமாதானம்னு சொல்லக்கூடிய சகுண ஈஸ்வரன் இடத்துல சமாதி. நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல யோக சூத்திரத்துல சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாதானத்துக்குள்ளார வந்துடுறது. அப்ப இது எல்லாம் எதனால அடையப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனையினால அடையக்கூடியதுதான் சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்லக்கூடிய 6 தகுதிகள். அப்போ முதல் 2 வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தினால் அடையப்படுது. மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 தகுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா செய்யக்கூடிய ஈஸ்வர சகுண ஈஸ்வர உபாசனையினால சம்பவிக்கக்கூடியது. அதனால முதல் பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது? அப்ப நான் வெளிப்பிரகாரம் கோயில்ல இருக்கிற மாதிரி கர்மயோகம், அது பகிரங்கம். அதுக்கப்புறம் உள்பிரகாரம் இருக்குல்ல, சுவாமியை சுத்தி இருக்கிற உள்பிரகாரம் இருக்கே, அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சகுண ஈஸ்வர உபாசனை. அதுவும் நிஷ்காமியமா இருக்கணும். காமியப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? கர்ம வித்யா தேவலோகம். ஆசைப்பட்டீங்கன்னா தேவலோகம் மாதிரி ஜன மக தப சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய லோகங்கள் கிடைச்சிடும். சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஜன மகா தப சத்தியம் 4 லோகங்கள் கிடைச்சிடும். அப்ப ஈஸ்வர உபாசனையையும் யாரு நிஷ்காமியமா பண்றானோ அவனுக்கு சமாதி சக்த சம்பத்தி சித்திக்குது. இப்ப இது வந்து அந்தரங்கம். பகிரங்கம் அந்தரங்கம். கர்மயோகம் பகிரங்கம், உபாசனை வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம். இந்த ரெண்டும் கம்ப்ளீட் ஆனவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரி. சமாதானம் அவனுக்கு சகுண ஈஸ்வர இடத்துல சமாதி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம சொல்றோம்ல ஏகாகிர சித்தத்துல உண்டாகிற சமாதிகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமான சமாதி ஒண்ணு சொல்லுது. அகங்கிரக உபாசனைகள் அப்படின்னு ஒரு உபாசனைகள் சாஸ்திரத்துல சொல்றது. உபாசனை பத்தி பேசும்போது ஒரு 3 விதமான உபாசனைகளை சாந்தோக்கிய உபனிஷத்து ஆரம்பிக்கும் போதே சொல்லுது. முதல் உபாசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில நம்ம சொல்றோம் பிரதீக உபாசனை அப்படின்னு. உபாசனையில ஃபர்ஸ்ட் வெரைட்டி பிரதீக உபாசனைன்னா என்னது? ஏதாவது பிரதீகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஏதாவது ஒரு சின்னம். ஏதாவது ஒரு சின்னம் இருக்கலாம். சிவலிங்கம் அது ஒரு சின்னம் தானே. சாலக்கிராமம் ஒரு சின்னம். மூர்த்தங்கள் நம்ம வச்சிருக்கிற எல்லா மூர்த்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் பிரதீகம், இண்டிகேட்டர், அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கு சால கிராமத்துல விஷ்ணு புத்தி பண்ணு, பானலிங்கத்துல சிவ புத்திய பண்ணு, சிவனை வந்து உபாசனை செய், ஸ்படிகலிங்கத்துல சூரியனை உபாசனை பண்ணு, சொர்ணமுகி கல்லுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பால உபாசனை பண்ணு, பானபத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை உபாசனை பண்ணு. சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷண்மத ஸ்தாபனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பண்ண மாதிரி ஸ்மிருதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இதிகாச புராணங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியமம் வச்சிருக்கு. இதுல இந்த புத்தி பண்ணு அப்படின்னு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா நம்ம பண்ற வெளியில இருக்கக்கூடிய எல்லா தெய்வ ஆராதனைகள் எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா பிரதீக உபாசனான்னு பேர். உபாசனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரதீகத்தை வந்து ஆராதனை பண்றோம். நம்ம அபிஷேக ஆராதனைகள் சோடச உபச்சாரத்தோட பண்றோம். உபாசனன்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா மானசம் கர்ம. உபாசனம் நாம மானசம் கர்ம. இப்ப நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் ஒரு கனெக்ஷன்ல இருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் நான் சிவ உபாசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த நவாவரண பூஜை பண்ற நிறைய பேர் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல விஸ்தாரமா பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மம்ன்றது வேற, உபாசனைன்றது வேற. கர்மம் நம்ம இந்த ஸ்தூல தேகத்தினால எந்த ஆராதனைகள் எல்லாம் பண்றோமோ அதெல்லாம் கர்மம். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதாசிவ பிரம்ம இவர் மாதிரி நம்ம சந்திரசேகர பாரதி சுவாமிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸ்ரீசக்கர பூஜை பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு நாமாவை சொல்லும் போதே சித்தம் என்ன பண்ணும்? மேல ஒடுங்கிடும். ஒரு கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அங்கத்துல மனசு பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா காரியம் நின்று போயிடும்.
ஒரு அரை மணி நேரத்துல முடியிற கர்மா வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் எடுத்துட்டு போயிடும். ஏன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த தத்துவத்துல போய் லயமாக ஆரம்பிச்சிடும். இந்த கர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா பண்றது. நல்ல உபாசகர்களுக்கு கர்மம் பண்ணும் போதே உபாசனை சித்திக்கும். ரொம்ப ரேர் அது. ஆனா நம்ம என்ன பண்றோம், கர்மத்தையே உபாசனை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். காயத்ரி இருக்கு, காயத்ரி உபாசனைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நித்திய கர்ம அனுஷ்டானம் காயத்ரி. அப்ப உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல வந்து காயத்ரி உபாசனம்னு தனியா உட்கார்ந்து கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்ற மெத்தட வந்து சொல்லியிருக்கு. அப்ப மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கணும், உபாசனம் அப்படின்னாவே வெளியில எந்த ஆக்ஷனும் இல்லை, எந்த ஆக்ஷனும் இல்லாம உள்ளுக்குள்ளார உட்கார்ந்து அதை பண்றது, சிந்தனைய பண்றது அப்படின்னு வச்சிருக்கு. அப்ப அந்த உபாசனைக்கு என்ன பேர் சொல்றோம், பிரதீக உபாசனை வச்சிருக்கு. பிரதீகத்துக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பத் உபாசனா அப்படின்னு 2வது உபாசனை. பிரதீகம்னா இப்ப நம்ம ஓங்காரத்தை வந்து பண்றோம்ல, ஓங்காரமும் ஒரு பிரதீகம். இப்ப டெய்லி காலையில் நம்ம ஓங்காரம் சாண்ட் பண்றோம். அந்த ஓங்கார உபாசனைக்கு என்ன பேர், பிரதீக உபாசனான்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம்பத் உபாசனை 2வது கேட்டகரி. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க, இல்லைன்னா எங்கேயாவது போய் மாட்டிப்போம். நம்ம யாராவது தப்பா சொல்லுவாங்க, அதுல வந்து நமக்கு பதிவு உண்டாயிரும். ஓ இது சரியா இருக்குமோ, கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு மயக்கமே வராது. ஓ இது இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பத் உபாசனையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குண ஆதானம் சம்பத்து அப்படின்னு சொல்லுவோம். குண ஆதானம் சம்பத், சம்பத்துக்கு லட்சணம். குண ஆதானம்னா என்ன அர்த்தம், சிவலிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டோம். நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு உள்ளர போக முடியலனாலும் நான் என்ன பண்றேன், கோபுரத்தை வந்து 4 கோபுரங்களையும் சுற்றி பிரதட்சணை வந்துட்டேன்னா நான் சிவனை வந்து வந்த மாதிரி. எப்பவுமே வந்து என்ன பண்றது, மலையை சுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னா, கிரி பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த மலை தான் எனக்கு சிவலிங்கம். கோபுரத்தை நான் வந்து கிழக்கு கோபுரத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த கோபுரமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவலிங்கம் எனக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பகவானே அகிலாண்ட நாயக்கா பிரம்மாண்ட கோட்டி அகிலாண்ட நாயக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு சிவலிங்கத்து மேல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்லு, நமக்கே நல்லா தெரியும் சிவலிங்கம் என்னது, ஒரு கல்லு. ஒரு சின்ன ஒரு அரை அடி 1 அடி கல்லுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கான்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கல்லுக்கு மேல ஒரு இத்தனை கோட்டி பிரம்மாண்டங்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற அந்த ஈஸ்வரனை நான் என்ன பண்றேன், அதுக்கு மேல ஈஸ்வர தன்மையை நான் என்ன பண்றேன், சூப்பர் இம்போஸ் பண்றேன். ஒரு பானலிங்கத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், அல்பமா என் கையளவு ஒரு சின்ன கையளவு இருக்கக்கூடிய இதுல வந்து சால கிராமத்துல வியாபக தத்துவமா இருக்கிற விஷ்ணுவை நான் என்ன பண்றேன், இது விஷ்ணு அப்படின்னு பாவிக்கிறேன். எனக்கே தெரியும் அது கல்லு அப்படின்னு, கண்டக்கி நதியிலிருந்து கொண்டு வந்த கல்லு அது. அப்ப அந்த கல்லுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், விஷ்ணு பகவானை வந்து சர்வ வியாபகமா இருக்கிற விஷ்ணு பகவானை ஒரு அல்பமான ஒரு சின்ன ஒரு விக்கிரகத்திலேயோ ஒரு கல்லுலயோ நான் கொண்டு வரேன். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், ஒண்ணுல வேற ஒன்ன எடுத்து வைக்கிறதுக்கு பேர் உபாசனம் அப்படின்னு பேர். தத் விஷயே அதத் புத்தி அப்படின்னு சொல்லுவோம். தத் விஷயே அதத் புத்தி. கல்லுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கல்லு இல்லாம இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வைக்கிறதுக்கு பேரு உபாசனம் அப்படின்னு பேரு. ஒரு சின்ன கல்லுக்கு மேல எப்படி நீங்க ஏத்தி வைக்கிறீங்க அப்படின்னா, ஈஸ்வரனை பாவிக்கிறமே, ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு ஈஸ்வரனை பாவிக்கிறமே அப்படின்னும் போது அந்த பாவனைக்கு பேர் வந்து குணங்களை ஏத்தி வச்சு பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு சம்பத் உபாசனான்னு பேரு. முதல்ல பிரதீகம் பண்ணணும், நல்ல மைண்ட் கான்சென்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும், நல்லா குவிஞ்சிடும், தாரணை வந்துடும். தாரணை வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், சிவன் தான் ஈஸ்வரன், சிவலிங்கம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வர பாவனை பண்றது. அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இதுல வந்து பாகவத புராணத்துல என்னெல்லாம் கதைகள் சொல்லப்பட்டிருக்கோ, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ விஷ்ணு பகவானுக்கு, அந்த குணங்கள் கல்யாண குணங்கள் நம்ம சொல்றோம், ஈஸ்வர குணங்கள் நம்ம சொல்றோம். சிவபெருமானை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல எல்லாம் நிறைய சொல்லியிருக்கு, சிவபுராணத்துல நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கு. அப்ப யார் யார் எந்தெந்த உபாசகர்களா இருக்கிறோமோ அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த கதைகள் எல்லாத்தையும் கேட்கறது. எதுக்காக கதை சொல்லியிருக்கிறது, கதை சொல்றது என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்காக கதை சொல்லலை. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கதை சொல்றதுன்றது வந்து ஒரு பொழுதுபோக்கா மாத்திக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. ஆக்சுவலா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பத் உபாசனைக்காகத்தான் இந்த பாகவத கதைகள்ல இருந்து எல்லா ஈஸ்வரனோட கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்த்த சிவலிங்கத்திலேயோ இல்ல நம்ம வச்சிருக்கிற பான இதுலயோ சால கிராமத்திலேயோ இல்ல ஒரு விக்கிரகத்திலேயோ இல்ல ஒரு போட்டோலயே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஈஸ்வர புத்தி பிரதீகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரதீகத்துக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், நீதான் எல்லாமா இருக்க, நீதான் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணக்கூடியவனா இருக்க அப்படின்னு நிறைய கல்யாண குணங்கள் தெய்வீக சம்பத்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி பகவானுக்கு மேல என்ன பண்றோம், ஆரோப்பணம் பண்ணி பாக்குறது. இதுக்கு பேரு சம்பத் உபாசனான்னு பேரு. கொஞ்சம் சட்டில் ஆயிடும். பிரதீக உபாசனை நமக்கு முன்னாடியே இருக்கிறது, அதனால அதை மனசுக்குள்ளார தாரணம் பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பத் உபாசனான்ற போது ஏதாவது ஒரு விஷுவலைசேஷன் பண்றது. நான் சொல்றேன், காளிங்க நர்த்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல கிருஷ்ணான்னு ஒரு சீரியல்லாம் இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. மகாபாரதம் நிறைய இருக்கு, இப்ப எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஏதாவது ஒரு கிருஷ்ணரோட சீரியலோ இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது. நல்ல மனசுக்குள்ளார அந்த அந்த விஷனை பார்த்து அதை அப்படியே உள்வாங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயோ என்னமா அந்த காளிங்க நர்த்தனம் பண்ணியிருக்கார், இல்ல வந்து கோவர்தனகிரியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கட்டவிரலால சுமந்தார், சின்ன பாலகன் எப்படி இவ்வளவு பெரிய மலையை தூக்குனார் அப்படின்னும், நல்லா யசோதாட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் லீலா பண்ணார் அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சு அந்த விசுவலைசேஷன் பண்ண 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 அதுக்கு என்ன வந்துரும்னு கேட்டீங்கன்னா குணங்கள் எல்லாத்தையும் ஏற்றி பண்ணும்போது மனசுக்குள்ளார சூக்ஷ்ம தன்மை சம்பவிச்சிருக்கும். இதை பண்ண 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 பாவ சுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது. இந்த குணங்களை பத்தி நம்ம சிந்தனை பண்ற போது என்ன கிடைக்குதுன்னா பாவ சுத்தி, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய கெட்ட வாசனைகள் சங்கல்பங்கள் எல்லாம் நிர்மூலமாயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பத் உபாசனைக்கு சாஸ்திரத்துல ரொம்ப மகத்துவம் கொடுத்துருக்கோம். அதுக்காக தான் பெரியவங்க எல்லாம் மீராபாயா இருக்கட்டும், பெரியவங்க எல்லாம் நிறைய பக்த மகான்கள் ஈஸ்வரனோட லீலையை நினைச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த சாயுஜ்ய பதவியெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப இது முக்கியமான உபாசனை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்காரணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொல்றோம்ல, யார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாண்டுரங்க பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்கவுங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவம் பக்தி பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கோரா கும்பர்னு ஒருத்தர் நான் சொல்லியிருக்கேன், பிரசித்தமான எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கோரா கும்பர். மண்ணை மெதிச்சுக்கிட்டு ஒரு குயவன், அவர் மண்ணை மெதிச்சு வந்து பாத்தீங்கன்னா பானை பண்றதுக்காக மண்ணை மெதிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப மண்ணை மிதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கை குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளார வந்துருது. அவருக்கு தெரியவே இல்லை, பாண்டுரங்க பக்தியிலேயே வந்து இருந்தார். கை உள்ள வந்து குழந்தை வந்து அது வந்து அப்படியே அவர் மிதிச்சு தன்னோட காலாலேயே தன்னோட குழந்தைய மிதிச்சு இது பண்றார். அவருக்கு அந்த சுரணமே தெரியல, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு பக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல போயிருக்கு. நம்ம நாயன்மார்களோட கதைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பக்தி. கண்ணப்ப நாயனர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் பாண்டுரங்க பக்தர்களையும் பார்த்தோம்னா எல்லாம் ஈஸ்வரனோட ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை நினைச்சா போதும் பாவசமாதி அப்படின்றது கிடைச்சது. பாவசமாதி கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாவ சுத்தி நடந்ததுக்கு பிறகுதான் பாவசமாதி கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குண ஆதானத்தை பண்றது. இதுக்கு பேர் என்ன பேரு, சம்பத் உபாசனம். இதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டகரி. இதுக்கப்புறம் மூணாவது கேட்டகரி இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா அகங்கிரக உபாசனா. மூணாவது உபாசனா அகங்கிரகனா என்னது, அகமிதி கிரக ஆக்ரக, நான் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து அதை கிரகணம் பண்றதுக்கு பேரு அகங்கிரகம்னு பேரு. அந்த ஈஸ்வரன் வந்து வேற நான் வேறன்னு நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல சம்பவிக்கிறது. அந்த ஈஸ்வரன் தான் இங்க உள்ள இருக்கார். ஈஸ்வரனுக்கு அந்நியமா நான் என்று ஒன்று இல்லை, ஈஸ்வரனும் நானும் ஒன்னாதான் இருக்கேன். சோகம் சோகம் சோகம், வாசுதேவோகம், கிருஷ்ணோகம், சிவோகம், ஹம்சோகம், இது மாதிரி நிறைய மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் அவனாயிருக்கிறேன் நான் அவனாயிருக்கிறேன் அப்படின்னு மந்திரங்கள் இருக்கு. இது மாதிரி மந்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன உபாசனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப காயத்ரியிலேயே அதுதான் ஐக்கியானுசந்தானம் அப்படின்னு. காயத்ரியில நித்திய காயத்ரியில 3 வேளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அசோவாதித்யோ பிரம்ம பிரம்மை வாகமஸ்மி அப்படின்னு 3 காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த பிராண தத்துவம், இது சமஷ்டி ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு, சூரிய நாராயணன் நம்ம சொல்றோமே அதுதான் காயத்ரி. அந்த காயத்ரி எது அப்படின்னா பிராணன், சமஷ்டி பிராணனுக்கு பேர் டோட்டல் பிராணன். அந்த பிராணனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரியில வந்து பாத்தீங்கன்னா அர்க்கியம் கொடுத்துட்டு சுத்தி ஒரு பிரதட்சணம் வந்து நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு பண்ண சொல்லுது. அசோவாதித்யோ பிரம்ம பிரம்மை வாகமஸ்மி அப்படின்னு. அந்த அந்த சூரியன்ல இருக்கக்கூடியதும் பிரம்மம் தான். பிரம்மம்னா எந்த பிரம்மம், நிர்குணம் இல்லை, சகுணம், ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் அந்த சூரியனுக்குள்ளார இருக்கார்.
அந்த சூரியனுக்குள்ளார இருக்கிற அந்த பிரம்ம தத்துவமா தான் நானும் இருக்கின்றேன் அப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் சமானாதிகரணம் சொல்லுவோம். ரெண்டும் ஈக்குவல் ஆக்குறது. ஈஸ்வரனையும் தன்னையும் ஒரே தத்துவமா நம்ம நினைக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை அப்படின்னு பேர். அப்ப முதல்ல பிரதீகம், ஒரு சிவலிங்கத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல தாரணம் பண்ணி 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 நல்லா பழகணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல என்ன பண்ணணும், குணங்களை ஏத்தி, ஈஸ்வர குணங்களை அதுக்கு மேல ஏத்தி வைக்கணும். சின்ன சிவலிங்கத்துல ஈஸ்வர குணங்களை ஏத்தி வைக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா வியாபக தத்துவமா ஆயிடுது. மேஜிக் என்னது, சின்ன சிவலிங்கம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா அப்படின்ட்டீங்கன்னா என்ன ஆயிடும், சின்ன சிவலிங்கம் இந்த மொத்த யூனிவர்ஸ்க்கும் மேல போயிடுது, வியாபக தத்துவம் ஆயிடுது. இது ரெண்டாவது. சம்பத் உபாசனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் அந்த அந்த ஈஸ்வரனாதான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு பாவிக்கிறது என்ன பேரு அப்படின்னா அது அகங்கிரக உபாசனை. இந்த மூணுத்தை எந்த உபாசனை இருந்தாலும் இந்த மூணை பண்ணணும். இப்ப நம்ம ஓங்காரம் பண்றோம். ஓங்காரம் பண்ணும்போது நான் முதல்ல என்ன பண்றேன், வெறும் ஓங்காரத்தை சொல்லிட்டு போயிடலாம் இல்ல சாமி, ஓங்காரத்தை சொல்லிட்டு போயிடலாம் இல்ல. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அகாரம் அப்படின்னா விஸ்வன், அது வந்து காஸ்மிக்ல வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டியில விராட்டு. அதுக்கப்புறம் உகாரம், அந்த உகாரம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ல அதுக்கு பேரு தைஜசன். அவன் வந்து பாத்தீங்கன்னா காஸ்மிக்ல சமஷ்டியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது மகாரம். மகாரம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ல அது என்னது பிராக்யன். அவனே வந்து சமஷ்டியில சொல்லும் போது ஈஸ்வரன். அப்ப நம்ம பாவிக்கிறது என்னவா பாவிக்கணும் அப்படின்னா அந்த விராட்ட பாவிக்கணும். ஸ்தூல ஓங்காரம் சொல்லும் போது அந்த விராட்ட பாவிக்கணும். அப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், டெய்லி காலையில என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை சாண்டிங் பண்ணுங்க, இதை ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லல. நான் முக்கியமான சொல்லிட்டு இருக்கேன், தத் ஜபஹா தத் அர்த்த பாவனம் யோக சூத்திரத்துல இருக்கிறத சொல்றேன். இன்னைக்கு கூட காலையில கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நான் ஓங்காரம் சொல்லும் போதே பாவிக்கணும் 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 பாவிக்கணும்னு திரும்ப திரும்ப நான் சொல்றேன். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவிக்கிற சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் அடையறதுக்கான மீடியம். எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு பாவனை அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பிராப்தி பண்ண முடியும். நான் ஈஸ்வரனா இருக்குன்னு பாவிக்கிறேன். ஈஸ்வர தன்மைகள் எல்லாமே நமக்குள்ளார என்ன ஆயிடும் வந்து. அப்ப பாவனா நீங்க மகா இவரை வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவீங்க, ஹனுமனை இது பண்ணு, ஹனுமனை வந்து பாத்தீங்கன்னா பாவிச்சு வால் முளைச்சிடும். யாருக்கு, பரமஹம்சருக்கு. அவரோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப எந்த அளவுக்கு பாவம் பாருங்க அவருக்கு. ஹனுமானை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு வால் வந்துருது அப்படின்னா அப்போ ஈஸ்வரனை நினைக்க நினைக்க, ஈஸ்வரனை பாவிக்க பாவிக்க, நான் அவனா இருக்கேன் நான் அவனா இருக்கேன் நான் அவனா இருக்கேன்னு பாவிக்க பாவிக்க அந்த ஈஸ்வர தன்மைகள் என்ன இருக்கோ அது எல்லாம் இந்த உபாதியில வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஆரம்பிச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பாவம் பிரதானம். எந்த உபாசனையா இருந்தாலும் மிஷின் மாதிரி பண்ணாம பாவிக்கிறது. பாவிக்க பாவிக்க அதுக்கு சக்தி சாமர்த்தியம் ரொம்ப அதிகமாகிட்டு போகும். இது ரெண்டாவது. இந்த இதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அப்ப 3 உபாசனைகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் எடுக்கணும். ஓங்காரத்துக்கும் முதல்ல தாரணா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாவம், அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரமா தான் நான் இருக்கேன், ஓங்காரமா தான் ஈஸ்வரன் இருக்கார், அந்த ஓங்காரம் தான் பரபிரம்மமா இருக்குன்னு நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்ப அகங்கிரகம், ஓங்காரத்திலேயே பிரதீக்கம் வந்துருது, ஓங்காரத்திலேயே சம்பத் வந்துருது, ஓங்காரத்திலேயே அகங்கிரகமும் வந்துருது. நம்ம முதல்ல இந்த ஸ்டெப்பா தான் போறோம். இந்த 3 எந்த உபாசனைகளா இருந்தாலும் இந்த 3 ஸ்டெப் வரணும் அப்படின்னு இது பண்ணி. இந்த அகங்கிரக உபாசனை பண்றவனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயுஜ்ய பதவியானது சொல்லப்பட்டிருக்கு. அனாவிருத்தி சப்தாத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மசூத்திரத்துல கடைசி சூத்திரம் அந்த சாயுஜ்ய பதவி அடைஞ்சவனுக்கான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இங்க விஷயம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கர்மயோகம், வெளிமுகமா மனசாந்தி உண்டாயிடுச்சு, சமத்துவம். அதுக்கப்புறம் ஒரு குருநாதர் மூலமா உபாசனையை எடுத்துக்கிறோம். அந்த உபாசனைக்கு பேரு அந்த அந்த அந்தரங்க சாதனம்னு பேரு. ஒரு கோயில்ல இருக்கிற உள்பிரகாரம் மாதிரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்பு போறோம். பிரதீகம், சம்பத்து, அகங்கிரகம். இந்த அகங்கிரகம் வந்த போது இதையும் நம்ம என்ன பண்றோம், சாயுஜ்ய பதவியெல்லாம் எனக்கு வேணாம் சாமி, நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது சொல்றேன், எதையும் கேட்காதீங்க, லோக்கங்களே வேணாம், பிரம்மலோக்கம் கூட வேணாம் நமக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிஷ்காமியமா அந்த 3 உபாசனைகளும் பண்ணும்போது, உபாசனையை காமியத்தோட பண்ணீங்கன்னா சாயுஜ்ய பதவி வரைக்கும் அடைஞ்சிடலாம்.
அப்ப அதையும் வேணாம் அப்படின்னு நம்ம தியாகம் பண்ணிட்டு இந்த உபாசனைகளை சொல்லப்பட்ட முறைப்படியே நம்ம பண்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? ரொம்ப விசேஷமான சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும். சவிகல்ப சமாதியில பாத்தீங்கன்னா உச்சம் வரைக்கும் நமக்கு கொண்டு போகும். 95% பூர்த்தி ஆகும் போது நான் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், 6வது சமாபத்தி சமாதி ஒன்று சொல்லியிருக்கேன். சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா. ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? இருக்கா? ஞாபகம் இருக்கா? யோக சூத்திரத்துல சாஸ்மிதா. இந்த சாஸ்மிதானா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணன் இடத்துல அபிமானத்தை அடையிறது தான் இந்த சாஸ்மிதான்னு பேர். நான் உங்களை அகங்காரம் இருக்கேன், நான் நினைக்கிறீங்களே, எதை நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ? சுத்த சைத்தன்யத்தையா இல்ல பிராணனையா? எதுக்காக சாப்பிடுறீங்க? எதுக்காக மருந்து சாப்பிடுறீங்க? எல்லா காரியமும் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே பிராண ரக்ஷணம். யாராவது ஒருத்தர் பிராணன் போயிடுச்சுன்னு சொல்ல, உயிர் போயிடுச்சு எல்லாத்தையும் சொல்லும் போது அவர் போயிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இறந்துட்டாருன்னா என்ன சொல்றோம்? பிராணன் போயிடுச்சுன்னு தானே சொல்றோம். அப்போ ஒரு ஆளோட பெர்சனாலிட்டி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவத்துவம் எதுல இருக்கு? பிராணன்ல இருக்கு. அப்ப பிராணன் போயிடுச்சுன்னா அவர் போயிட்டாருன்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராணன் தான் நான் அப்படின்னு நம்ம பிராண ஜீவதாரணை, பிராணன்ற தாத்துக்கு அர்த்தமே ஜீவனை தாரணம் பண்ணிட்டு இருக்காரு. நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? பிராணனை நான் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் ஜீவன். நான்ற கான்சியஸ்னஸ் பிராணனை நான் அப்படின்னு அபிமானிச்சு இருக்கிறது தான் ஜீவன் அப்படின்னு பேர். நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கோம். நான் பிராணனை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். பிராணன் போயிடக்கூடாதுன்னு நமக்கு முயற்சி இருக்கு. அந்த பிராணன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமாதி நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு சாஸ்மிதா சமாதி அப்படின்னு பேரு. சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு. அப்ப சவிகல்ப சமாதியில லாஸ்ட் சமாதி பாத்தீங்கன்னா அந்த சாஸ்மிதா சமாதின்னு சொல்றது. அப்போ நீங்க அந்த சாயுஜ்ய பதவி அடைகிறவன், நான் பிராணன் அப்படின்னு எவன் உயிரை விடுறானோ அவன் பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப லோகத்தை அடைந்து பிரம்மலோகத்துல பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவியை அடைகின்றான். முடிஞ்சு போச்சு. சவிகல்ப சமாதியை எண்டுக்கு வந்துடும். இதான் உபாசனையோட எண்டு பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதி தான் உபாசனையோட எண்டு அப்படின்னு வச்சுக்கணும். ஆயிடுச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? உபாசனையும் பண்ணிட்டோம். உபாசனை பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 95% சத்துவகுணம் உண்டாயிடும். அதுக்கப்புறம் மெதுவா அதுலயே நிக்க 98% பாத்தீங்கன்னா சத்துவகுணம் உண்டாகும் போது அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பரம் பிரசங்கியானம். பரம் பிரசங்கியானம்ன்ற அந்த நாலேஜ் என்ன நாலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ புருஷ அந்யதாக்கியாதி, நான் வேற இந்த சித்தம் வேற அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய, விவேகம் பண்ணக்கூடிய விவேக கியாதி அப்படின்னு பேர். ஆத்ம அனாத்ம விவேகம் வாஸ்தவத்துல எங்க உண்டாகுதுன்னா அந்த இடத்துலதான் உண்டாகுது. அனாத்மா எது? இந்த மாயா அவித்யா தான் பாத்தீங்கன்னா அனாத்மா. அது என்ன ரூபத்துல இருக்கு? சித்தம்ன்ற ரூபத்துல இருக்கு. அப்ப நான் வேற சித்தம் வேறன்னு பார்க்கக்கூடிய அந்த 98% சத்துவகுணம் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன ஆகுது? மெதுவா அந்த உபாசனை உங்களை இப்ப நம்ம எங்க இருக்கோம்? காலையில கூட சொன்ன விக்ஷிப்த பூமி. இந்த விக்ஷிப்த பூமியில இருக்கிற நம்ம மெதுவா இந்த உபாசனைய பண்ண 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 என்ன ஆகும்? மெதுவா நம்மளோட சத்துவகுணம் இப்ப 50-55% இருக்குன்னு வச்சுங்க. இந்த 55% மெதுவா 60, 65%, 70% டச் ஆச்சுன்னா சவிகல்ப சமாதி ஸ்டார்ட் ஆயிடும். இது மெதுவா 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 ஏதாவது ஒரு விஷயத்துல தொடர்ந்து அனுஷ்டானம் பண்ண 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 என்ன ஆகும்? மெதுவா 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 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் 98% அடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உபாசனை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சவிகல்ப சமாதியில என்ன பண்றீங்க? லாஸ்ட் எண்டு பிராணன்ல பாத்தீங்கன்னா உங்களோட கான்சியஸ்னஸ் நின்றோம். நின்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஞானத்துக்கு வந்தோம். இந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, அப்ப பகிரங்கம் அந்தரங்கம். இந்த பகிரங்க அந்தரங்கத்துக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற சுவாமியோட கர்ப்ப கிரகம் மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாக்ஷாத் சாதனம் அப்படின்னு பேர். எது நேரடி சாதனம்? சாக்ஷாத் சாதனம்னு என்ன அர்த்தம்? பிரம்மத்தை அறியறதுக்கான டைரக்ட் சாதனம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் சொல்றது ஞானா தேவத்து கைவல்யம். ஞானத்தினால மட்டும்தான் கைவல்யமானது சித்திக்குது. அப்போ அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கியவல்யர் பாத்தீங்கன்னா பகதானியத்தை சொல்ற மாதிரி ஆத்மாவாரே திரஷ்டவ்யா. ஆத்மாவை தான் நம்ம பார்க்கணும், சுவாமியை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. குருநாதர் மூலமா சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும்.
அதோட பரிபக்குவத்துல ஆத்ம தரிசனம் வரணும். இந்த சரவண மனன நிதித்தியாசனத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சாட்சாத் சாதனம் அப்படின்னு பேர். அப்ப மொத்த வேதாந்தத்தையே நம்ம என்ன பண்ண போறோம், வேதத்தையே என்ன பண்ண போறோம், கர்மம், உபாசனா, ஞானம். இந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கம், உபாசனா வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம், அதுக்கப்புறம் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் சாதனம், நேரடி சாதனம் அப்படின்னு பிரிச்சுக்கிறது. இல்ல அப்படின்னா சில பேர் என்ன கேட்டகரி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தையும் உபாசனையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாக்கி பகிரங்க சாதனம் சொல்லுவாங்க, இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம் சொல்லுவாங்க. இந்த 2 கேட்டகரி பண்றதும் இருக்கு. பகிரங்கம் அப்படின்னா கர்ம உபாசனா, அந்தரங்கம் ஞானம். எதுக்கு அப்படின்னா ஆத்ம தரிசனத்துக்கு அப்படின்னு விசாரிச்சு. இந்த பேக்ரவுண்டோட நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்ப பாடத்தை ஆரம்பிச்சு. ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னு பாப்ப வந்துருங்க. இப்ப நம்ம இன்னையில இருந்து பார்க்க போறது எதை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கிய பாஷ்யத்துல 3வது கண்டம் ஆரம்பிக்கிறோம். 3வது கண்டம் வந்து பாத்தீங்கன்னா நான் மேலேயே எழுதியிருக்கவங்களுக்கு புக்ல எல்லாம் என்னது, மந்த புத்திய உடையவங்களுக்கு, அதம அதிகாரிகள். வேதாந்தத்துல அதம அதிகாரிகள் வேற, நம்ம எல்லாம் லௌகிகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற. லௌகிகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் மந்த அதிகாரிகள் இருக்காதீங்க, நம்ம தான் மந்த அதிகாரி. இப்போ விக்ஷிப்த சித்தத்துல இருக்கிறவன் மந்த அதிகாரி அப்படின்னு வச்சுங்க. இப்ப அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஷ்யம் சொல்றோம். யாரெல்லாம் புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா செம்மட்டி அடி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆச்சாரியர் ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொன்றா சொல்றாரு, என்னன்னு பார்ப்போம். ஏன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசனை எல்லாம் தூக்கிட்டாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு இன்னும் ஒரு மந்திர ஜபம் கூட இல்லை. நிறைய பேர் இப்ப என்கிட்ட பேசுறாங்க, சென்னையில இருந்து நிறைய பேர் பேசுறாங்க. 30 வருஷம் 35 வருஷம் எல்லாம் பாடத்துல இருக்காங்க. 70ல இருந்து பாடம் கேட்கறவங்களா இருக்காங்க. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன இஷ்ட தேவதா தெரியல, என்ன ஜபம் பண்றீங்க தெரியல, என்ன உபாசனா இருக்கு உங்கள்கிட்ட இல்ல, உபாசனை இல்ல, ஜபம் இல்ல, இஷ்ட தேவதா இல்ல, பக்தி இல்ல. அப்ப எப்படி, நான் தான் கேள்வி கேட்கிறோம், எப்படி உங்களுக்கு சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆகும்? வெரி இன்டெலெக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் எம்எஸ்சி படிக்கிற மாதிரி, ஒரு எம்ஏ பிலாசபி படிக்கிற மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பிலாசபி படிச்சாலாம் வந்து பிரயோஜனம் கிடைக்காது, மோட்ச பயன் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க இன்னும் பகிரங்க சாதனைக்குள்ளாரே என்ட்ராகல, அந்தரங்கத்துக்குள்ளாரே வரல. அப்ப சுவாமியை கர்ப்பகிரகத்துக்குள்ளார இருக்க சுவாமியை எப்படி நீங்க தரிசனம் பண்ண முடியும்? கோயிலுக்குள்ளாரே வரல, வெளியிலேயே இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமியை தரிசனம் பண்ண முடியும்? உள்பிரகாரம், வெளிப்புற பிரகாரத்துக்கு வரணும், அப்புறம் உள்பிரகாரத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் கர்ப்பகிரகத்துக்கு வந்து சுவாமியை பார்க்கணும். தினம் முறை. இப்ப வெளியிலேயே இருக்காங்க. அப்போ மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா பாஷிக்காரர் பாஷ்யம் எழுதுறார். என்னன்னு பார்ப்போம். பிரம்மக தேவேபியைதி ஆரம்பிக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் மந்திரம் ஆரம்பிக்கிறது பிரம்மக தேவேபியோ விஜிக்ஞே அப்படின்னு முதல் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது கண்டத்துல முதல் மந்திரம் ஆரம்பிக்குது. இந்த 3வது கண்டத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யக்ஷோபாக்கியானம், யக்ஷ உபாக்கியானம் அப்படின்னு பேர். யக்ஷோபாக்கியானம் அப்படின்னு பேர் இந்த 3வது கண்டத்துக்கு. யக்ஷ உபாக்கியானம், உப ஆக்கியானம் அப்படின்னு பேரு. கதை, யக்ஷத்தோட கதைன்னு பேரு. கதான்னு சொல்லாம சாமி, ஏன் சுவாமி உபாக்கியானம் சொல்றீங்க? யக்ஷ கதான்னு சொன்னா போதுமே. ஏன்னு கேட்டா மகாபாரதத்துல ஒரு யக்ஷ கதை வருது, யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு ஒன்று பிரசித்தமா வச்சிருக்கு. அதுக்கு பேர் வந்து யக்ஷ கதான்னு பேரு. ஆனா இங்க நம்ம சொல்லும் போது யக்ஷ உபாக்கியானம் சொல்றோம். உபாக்கியானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஞான உபதேசத்தை வச்சது கதை. எந்த கதை இருக்கோ அதுக்கு பேர் உபாக்கியானம்னு பேர், யக்ஷ உபாக்கியானம். இது மகாபாரதத்துல இருக்கக்கூடிய யக்ஷ பிரஷ்னமும் யக்ஷ உபாக்கியானம் தான். வேற எதாவது நம்ம லோக்கல்ல சொல்லுவோம்ல, ஒரு பூதம் வந்துச்சு, ஒரு யக்ஷம் வந்துச்சு, இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சு, நம்ம பாட்டி அம்மா அப்பாலாம் ஏதாவது கதை சொன்னாங்க அப்படின்னா அது கதா, அதுல ஞானம் இருக்காது. சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கதையை வந்து பாத்தீங்கன்னா ஞான உபதேசத்துக்காக சொல்லப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உபாக்கியானம்னு பேரு. கதாக்கும் உபாக்கியானத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்ப இந்த யக்ஷ உபாக்கியானத்துல வந்து முதல் மந்திரம் என்ன ஆரம்பிக்குது, பிரம்மக தேவேபியோ விஜிக்ஞே அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆச்சாரியார் பிரதீகமா அதை எடுத்துக்கிறார். பிரம்மக தேவேபிய இதி பிரம்மனோ துர்விஜ்ஞேயதா உக்தி. என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது, இந்த யக்ஷ உபாக்கியானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3வது கண்டத்துல இந்த பிரம்மமானது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஜானம் வந்து பாத்தீங்கன்னா துர்விஜ்ஞேயதா உக்தி, ரொம்ப அறியறதுக்கு ரொம்ப கஷ்டம்ங்க. எப்போ வெளியிலேயே இருந்தீங்கன்னா சுவாமி எப்படி பார்க்க முடியும்? சுவாமியை பார்க்கணும்னா கர்ப்பகிரகத்து வரைக்கும் போகணும்ல. நான் வெளியிலேயே இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பார்க்க முடியல, சாமி பார்க்க முடியல, தெரியவே தெரியாது.
சாமியை பார்க்கணும் அப்படின்னா உள்ள கோயிலுக்குள்ளார போய் தான் ஆகணும். அப்போ துர்விஜ்ஞேயதா அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிறவங்களுக்கு கர்மயோகத்திலேயோ இல்ல உபாசனையிலேயோ பிரவருத்தி ஆகாம வெறும் காமிய விஷயங்கள்லயே லோக்கத்திலேயே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது? ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. கஷ்டாக்கலு அப்படின்னு போன மந்திரத்துல சொல்லிக்க. ஐயோ கஷ்டம் அந்த சாமி, ரொம்ப கஷ்டம் சாமி. அதனாலதான் இங்க சொல்லுது துர்விஜ்ஞேயதா உக்தி. இந்த மந்திரத்துல இந்த காண்டத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்தை அறிதல் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எத்தனை ஆதித்யார்த்தா. அப்ப என்ன டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியா சாமி? இதெல்லாம் உங்களால ஆகாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி இருக்காரு, அவர்கிட்ட யார்ட்டையாவது அனுப்புறோம் அப்படின்னா, நல்லா வேலை படிச்சவர் சுவாமி தான். அவர்கிட்ட போயிட்டு சாமி கொஞ்சம் சூக்தம் ஏதாவது சொல்லி கொடுங்க சாமி அப்படின்னு நான் அனுப்புவேன் யாரையாவது. இவர் என்ன பண்ணுவாருன்னா, சுவாமி என்ன பண்ணுவாரு, உள்ள இந்த ஆள் போய் கேட்டோன்னே, சாமி இது மாதிரி கொஞ்சம் சூக்தம் படிக்கணும். சூக்தம்லாம் உனக்கு வராது, நீ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா லலித சஹஸ்ரநாமம் ஏதாவது படிச்சுக்கோ, இல்லை வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏதாவது படிச்சுக்கோ, சூக்தம்லாம் உனக்கு வரவே வராது அப்படின்னு. நீங்க படிச்சு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் வருமா வராதா அப்படின்னு. எடுத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இதெல்லாம் வராது அப்படின்ட்டீங்கன்னா என்ன டிஸ்கரேஜ் ஆயிடுமா? அப்ப மனசு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஹோ நமக்குலாம் ஒன்றும் வராது போல இருக்கு எதுவுமே அப்படின்னு. இப்ப அதே மாதிரி இங்க இருக்கு. இந்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவதற்கு ரொம்ப கடினமானது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுது அப்படின்னா, ஐயோ நம்மளால முடியாது போல இருக்கே அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்றதுக்காக. அப்படின்னா டிஸ்கரேஜ் பண்றதுக்காக இல்ல, ஜஸ்ட் லைக் தட் ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி இந்த ஞானத்தை அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? எத்தனை ஆதித்யார்த்தா நிறைய பிரயத்தனம் பண்ணணும், எத்தியா இருக்கணும். நம்ம இந்த பிரம்மத்தை அறியறதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடணும். அப்படின்றத காட்டுறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியானது சொல்லப்படுது. சாவதான் சாவதான் சாவதான். இந்த பிரம்ம மார்க்கத்துல மோட்ச மார்க்கத்துல போறவங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனக்குறைவு இல்லாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நான் இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லல விவேக சூடாமணியில, என்னது? பிரமாதோ ந கர்த்தவ்யம் பிரம்மனிஷ்டாயாம் கதாச்சன. பிரமாதோ ந பிரம்மனிஷ்டாயாம் ந கர்த்தவ்யம் கதாச்சன பிரமாதோ மிருத்யு இத்யாகு அப்படின்னு ஒரு மந்திரம் நான் வந்து விவேக சூடாமணியில 321 ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். எந்த காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவு இருந்துச்சுன்னா இந்த பிரம்மத்தை வந்து அடையவே முடியாது. இந்த ஓங்கார உபாசனைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்கோபனிஷத்தில் சொல்லும் போதே சொல்லுது, பிரணவோ தனுகு ஷரோ ஹியாத்மா பிரம்மதல் லட்சியம் உச்சதே அப்பிரமத்தேன வேதவ்யம்னு ஒரு வார்த்தை வைக்குது. கவனக்குறைவில்லாம வந்து பார்த்தீங்கன்னா லட்சியத்தை நோக்கி இந்த அம்பை எய்யணும் அப்படின்னு சொல்லுது. எது கவனக்குறைவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷயத்துல சிந்தனை போச்சு அப்படின்னா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவம் ரொம்ப அதிசூக்ஷமமா இருக்கு, இதை அறியறது முடியாம போயிடும். அதனால என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, யத்தியா இருக்கணும். இந்த ரொம்ப சட்டிலா இருக்கிற இந்த பிரம்ம தத்துவத்தை அறியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை ஆதித்யா இருக்கா. இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோ, நீ வந்து வாயு பகவானா இருந்துக்கோ, இல்ல அக்னி பகவானா இருந்துக்கோ, இல்ல இந்திரனா கூட இருந்துக்கோ, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை அறியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாமி அப்படி. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர்ல வருது, விரோச்சனனுக்கும் இந்திரனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா உபதேசம் பண்றார். இந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 வருஷம் 96 வருஷம் தபசு. அதுக்கப்புறம் 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப தபசு. மொத்தம் 101 வருஷம் தேவ வருஷங்கள். தேவ வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தபஸ் பண்ணதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த பிரம்மமானது அறியப்பட்டதாகுது. அங்கேயும் பாஷிக்காரர் சொல்றார், ஏன் இவ்வளவு வருஷங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, சுபாவ தோஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்கு. பை பர்த்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா நிறைய வாசனைகளையும் சம்ஸ்காரங்களையும் லோட் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கோம். நிறைய பொல்யூஷன் உள்ளுக்குள்ளார இருக்கு. இதெல்லாம் கிளீன் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தரிசனம் சம்பவம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திரனே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரயத்தனம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, சர்வசாஸ்திர வித்தபி அப்படின்றாரு. எல்லா சாஸ்திரங்களையும் அறிஞ்ச இந்திரனுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா 101 வருஷங்கள் தபஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா, ஏன்னா போக வாசனை வந்து தேவர்களுக்கு ரொம்ப அதிகம். இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் என்ன பண்ணணும், இது கஷ்டம்னு சொல்லுதே சுவாமி அப்படின்னா, கஷ்டம்னு சொல்லுது அப்படின்னா என்ன பண்ணணும், எத்தனை அதிகமா பண்ணணும்ன்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சமாப்தா பிரம்ம வித்யா, சமாப்தான் போட்டாச்சு. போன கண்டத்தோட 2 கண்டத்திலேயே என்ன ஆயிடுச்சு, பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யா என்ன அர்த்தம், நிர்குண பிரம்ம வித்யா சமாப்தா முடிஞ்சிச்சு.
எது அதீனக புருஷார்த்தக, புருஷார்த்தம்னா மோக்ஷம், பரம புருஷார்த்தம் மோக்ஷம். மோக்ஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்குண பிரம்ம வித்யாவ பிரம்ம ஞானத்துக்கு அதீனமாக இருக்கிறது. எது அதீனகனா என்ன அர்த்தம்? எதுக்கு அதீனமா புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய மோட்சமானது இருக்கிறதோ அந்த நிர்குண பிரம்ம வித்யா சமாப்தா, அந்த நிர்குண பிரம்ம வித்யா பூர்த்தி ஆயிடுச்சு முதல் 2 கண்டத்துல. அப்ப இப்ப என்ன பண்ண போறீங்க? அத்தக ஊர்துவம், பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு இனி வரக்கூடிய 3வது கண்டம் 4வது கண்டம். அர்த்தவாதேன பிரம்மனோ துர்விக்ஞேயதா உச்சியதே. அர்த்தவாதம் அப்படின்னா கதை சொல்ல போறோம். இந்த கதை சொல்றது மூலமா என்ன நடக்க போகுதுன்னா பிரம்மத்தோட துர்விக்ஞேயதா, பிரம்மத்தை அறியறது ரொம்ப துக்கப்பட்டுதான் கஷ்டப்பட்டுதான் அறிய வேண்டும் என்ற தன்மையானது இந்த 2 கண்டத்துல சொல்லப்பட போகின்றது. ரொம்ப கஷ்டம் சாமி அப்படின்னு, எதுக்கு? பிரயத்தனம் அதிகம் பண்ணணும், அதுக்காக. அது மட்டும் இல்ல, தது விஜானே கதம்னு நாம எத்தனம் அதிகம் குறியாதிதி, நமக்குள்ளார விசாரம் வரப்போகுது. ஐயோ தேவர்களுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அக்னி பகவான் யோசிச்சு பாருங்க, அக்னி பகவானா ஜாத்தவேதஸ்ன்னு பேரு, பிறந்த எல்லாத்தையும் அறிஞ்சவன் ஜாத்தவேதஸ்னா. யோசிச்சு பாருங்க, ஜாத்தவேதஸ்ன்ற அருமையான பேரு அக்னிக்கு. இந்த உலகத்துல வந்து எதெல்லாம் உற்பத்தி ஆச்சோ எல்லாத்தையும் அறிந்தவருக்கு பேர் ஜாத்தவேதஸ்ன்னு பேரு. அப்ப எல்லாத்தையும் அறிஞ்ச அவருக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. வாயு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்கரிஷின்னு பேர், அவர் மட்டும் தான் ஆகாசத்தை சுத்தி திரியிற. வாயு பகவான் மாதிரி பலசாலி இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப வாயு பகவானுக்கே அந்த பிரம்மத்தை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டோரி சொல்ல போகுது. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளார ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, தது விஜானே, அந்த பிரம்மத்தை அறியறது விஷயத்துல கதம்னு நாம எத்தனம் அதிகம் குறியாதிதி, எந்த விதமா நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம கேள்வி வரும். சாமி அப்ப நான் என்ன சுவாமி பண்ணணும்? அவங்களுக்கே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரம்மத்தை அறியறதுல மனுஷனா இருக்கக்கூடிய நம்ம எந்த விதமா அதிகமான முயற்சி செஞ்சு அந்த பிரம்மத்தை அறிய முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினை நிவர்த்தி பண்றதுக்காக தான், சொல்யூஷன் சொல்றதுக்காக இந்த 2 கண்டம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் பேராகிராஃப் முடிச்சு. அடுத்தது ஷம ஆதி, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாட்டு. நான் பிரம்மசூத்திரத்துல சொன்னதை இங்க ஆச்சாரியர் கொண்டு வர. ஷம ஆதி அர்த்தோவா ஆம்னாயோ அபிமான சாதனாத், ரொம்ப அற்புதமா சொல்ற. ஷம ஆதி அர்த்தோ, இங்க சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா உபாசனை சொல்ல போறோம். முதல் 3வது கண்டம் அகங்கார நாசம். 3வது கண்டத்துக்கு என்ன தாற்பயம்? அகங்கார நாசம். 4வது கண்டம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை, வாஸ்தவ உபாசனை 4வது கண்டத்துல வரப்போகுது. ஆனா உபாசனை யாரு பண்ண முடியும் கேட்டிருக்கோம்ல, நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல பகிரங்க சாதனையை முடிச்சாதான் அந்தரங்க சாதனைக்குள்ளார போக முடியும். பகிரங்க சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம். கர்மயோகம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ண இந்த எல்லா பலன்களையும் ஈஸ்வரன் இடத்துல கொடுத்துட்டு நாகம் கர்த்தா நாகம் போக்தா, ஐயோ நான் பண்ண சாமி, எல்லாம் ஈஸ்வரன் பண்றாரு சுவாமி, எல்லாம் யார் பண்றா? ஈஸ்வரன் பண்றார், நான் பண்ணல, நான் ஸ்லேவ், நான் வெறும் வந்து அடிமையா இருக்க, அவர் பண்ண சொல்றார் நான் பண்றேன், எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்ற புத்தியில பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமத்துவம் யோக உச்சியத்தை, சமத்துவம் கிடைக்கும். இந்த சமத்துவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சா, சமத்துவத்துக்கு சாதன சதுஷ்டயத்துல என்ன பேர் சுவாமினா ஷமஹா அப்படின்னு பேரு. சமத்துவத்துக்கு என்ன பேரு? மனசு சமநிலையில இருக்கிறது, அதுக்கு பேர் என்ன? ஷமஹா. இந்த சமம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற ஸ்தூலமான சமம், மனசு வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம இருக்கு. இத வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சகுண ஈஸ்வர உபாசனையில பிரவருத்தி பண்ண முடியும். இப்ப கர்மயோகத்து மூலமா சமத்துவத்தை அடையாம 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிட்டு இருக்க முடியுமா? கண்ண மூடி உட்கார்ந்து மனசு சமநிலையில் இல்லாதவனுக்கு சம்பவமே இல்லை. இந்த சமநிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்மயோகம் சொல்றோம். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, கர்மயோகத்தை வேற விதத்துல இங்க சொல்லுது அகங்கார நாசம். நம்ம இருக்கோம்ல, நான் பண்றேன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். நமக்கு எல்லாத்துக்கும் என்ன புத்தி இருக்கு? எல்லாம் நான் படிச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன். பின்னாடி இருக்கிற பகவானை நம்ம மறந்துட்டோமேங்க. எல்லாத்தையும் தானே பண்ணோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அகங்கார விமுடாத்மா கர்த்தா அகமிதி மன்யது சொல்லுது. அகங்கார விமுடாத்மா, எல்லாம் அகங்காரம் முடிச்சு அலையிறோம், எல்லாம் நம்மளே பண்ணிட்டு தான் நினைக்கிறோம். பின்னாடி இருக்கிற ஈஸ்வரனை மறந்துட்டோம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஈஸ்வரா இருப்பணும். ஈஸ்வரன் தான் பண்றாரு, ஈஸ்வர கருத்திருக்கமாவே எல்லாத்தையும் பண்றது. இது வந்து அகங்கார நாசம் முக்கியமா நடக்கும்.
அப்ப இங்க ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த 3வது கண்டம் எதுக்குன்னா ஷம ஆதி அர்த்தோவா. ஷம ஆதி அர்த்தம்னா வான்னு போட்டிருக்கு. வான்னு என்ன அர்த்தம்? முதல் அர்த்தம் நம்ம அதிகமா பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்றது முதல் அர்த்தம், இந்த கதையோட முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷமத்தை உண்டு பண்றது. ஷமம் தமம் உபரதி திதிக்ஷா இருக்குல்ல சாதன சதுஷ்டயத்துல சமாதி ஷட்க சம்பத்தி. அதுல சமம் முதலான ஆதின்னு போட்டாச்சு. ஷம ஆதி அர்த்தோ, சம முதலானவைகள் உண்டாகணும், பிரயோஜனமா ஆகணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இந்த ஆம்நாயம்னா இந்த ஸ்ருதியானது சொல்கின்றது. சரி, அதை எப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டா அபிமான சாதனாத். அந்த சம முதலியவைகளை நமக்குள்ளார எப்படி உண்டு பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அபிமானத்தை பாத்தீங்கன்னா நாசம் பண்றது மூலமா. சாதனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சதல் ருதாத்து, அது பாத்தீங்கன்னா அவசாதனை அர்த்தம். நம்மளுடைய அபிமானத்தை நாசம் பண்றது மூலமா நமக்குள்ளார சமம் தமம் எல்லாமே உண்டாகிவிடும். அதுக்காக பாத்தீங்கன்னா அகங்கார நாசத்துக்காக, அபிமான நாசத்துக்காக இந்த கதை சொல்லப்படுது. நான் நிறைய லட்சணம்லாம் அங்கங்க இருந்து இருக்கிறேன். சாங்கியகாரிக்கால சொல்லும் போதே சொல்லுவான், அபிமானோ அகங்கார. அகங்காரம்னா என்னப்பா? அபிமானம். அபிமானத்துக்கு பேர் தான் அகங்காரம். அகங்காரம்னாலும் அபிமானம்னாலும் ரெண்டும் என்னது? ஒண்ணுதான். அப்ப அகங்காரம் அபிமானம் நாசமாகணும். நான் ஒண்ணும் இல்லை சார், ஃபர்ஸ்ட் எனக்கு மனசுல நல்லா புரிச்சுது, நான் ஒன்றும் இல்லை, என்னோடது ஒன்றும் இல்லை. யாராவது சொல்லுவாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணும் போதே சொல்லுவாங்க, சாமி ரொம்ப இன்னைக்கு மத்தியானம் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சாமி எப்படி சாமி இவ்வளோ ஸ்மரணம் பண்ணி சொல்றீங்க? ஐயா சாமி என்னோடது ஒன்றும் இல்லை சாமி, என் குருநாதர் பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமி கொடுத்தார், அதை நான் கொடுக்குறேன். என்னோட ஆச்சாரிய சுவாமிக்கு அவரோட ஆச்சாரிய சுவாமி கொடுத்தார், அவர் பேசுறார். அப்பா இது போய் 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 கடைசியில் எங்கே போய் சேரும்? ஆதிகுரு தட்சிணாமூர்த்திகிட்ட போய் சேரும். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. டெய்லி சொல்றோம்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மந்திரம் ஒண்ணு படிக்கிறோம், டெய்லி படிக்கிறோம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் சொல்றோம்ல டெய்லி. அதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மந்திரம் எடுத்து பாருங்க. எவர் பாத்தீங்க அப்படின்னா ஆதி காலத்துல இந்த உலகத்தை படைச்சு பிரம்மாவை படைச்சு பிரம்மாவுக்கு இந்த வேதங்களை அனுகிரகம் பண்ணாரோ, அவரை நான் பாத்தீங்கன்னா முமுக்ஷுவாகிய நான் சரணாகதி பண்றேன். எதுக்கு அப்படின்னா என்னுடைய புத்தி விகாசம் ஆகிறதுக்காக. அப்போ இந்த வித்யா பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசுறேன்னு வச்சுங்கன்னா உங்களுக்கு புரியுது. போன் பண்ணி, சாமி இன்னைக்கு ரொம்ப கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு சாமி, நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே போறது. எங்க போய் சேரும் அப்படின்னு கேட்டா ஆதிகுருட்ட போயிடும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, நான் ஹெல்ப்லெஸ், நான் யூஸ்லெஸ், நான் நான்சென்ஸ், நான் ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி. நான் இந்த மண்ணாங்கட்டி பாத்தீங்க அப்படின்னா யாரு பேசுறா அப்படின்னு கேட்டா உள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனாலதான் இந்த வார்த்தைகள் எல்லாமே வருது, இந்த சப்தங்கள் எல்லாமே வருது. அப்போ எல்லா காரியங்கள்லயும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற எந்த காரியம் இருந்தாலும் அந்த காரியத்துல நான் பண்ணல, உள்ள இருக்கிற அந்தர்யாமி பண்றான், ஈஸ்வரன் பண்றான் அப்படின்னு நீங்க சொல்லி சொல்லி பழகினீங்கன்னா அகங்காரம் வருமா? நான் பண்றேன் அகங்காரம் வருமா? நான் வரவே வராது. அப்ப நான் ஒன்னும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாயிடும். சமம் தமம் உபரதி எல்லாம் பின்னாடி உங்களுக்கு லைன் கட்டி பின்னாடி உள்ளுக்குள்ள. அதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா சமம் முதலியவைகளை சம்பாதிக்கிறதுக்கு அகங்கார நாசம் நடக்கணும். அதுக்காக இந்த ஸ்டோரியானது சொல்லப்படும். ஆச்சாரிய டெவலப் பண்றாரு பாருங்க. முக்கியமானது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பரமார்த்தம் சுவாமியா இருக்கட்டும், யாரெல்லாம் உபாசன தேவையில்லை புரிஞ்சா போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்றாரு, சமாதிவா பிரம்ம வித்யா சாதனம். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இந்த சமம் முதலியவைகள் தான் பிரம்ம வித்யாக்கு என்னது சாதனம். என்ன சாதனம்? பகிரங்கமா அந்தரங்கமா? அந்தரங்கம். பகிரங்கம் கர்மயோகம், அது அப்புறம் அந்தரங்கம் சமதமாதிகள் அந்தரங்கம். அதுல பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யா சாதனம் விதித்சிதம் ததர்த்தோ அயம் அர்த்தவாதக ஆம்நாயக. அந்த பிரம்ம வித்யாக்கு சாதனத்தை விதிக்க வேண்டும். பிரம்ம வித்யா சாட்சாத் சாதனம், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். கரெக்ட் தான், சிரவணமே போதும், கரெக்ட் தான். ஆனா அதுக்கு உள்ள என்ட்ராகிறதுக்கு என்ன வேணும்? உபாசனா அந்தரங்க சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. அதை விதிக்க வேண்டும். விதித்சிதம். இத பாத்தீங்கன்னா சாதகர்களுக்கு முமுட்சுக்களுக்கு பாத்தீங்கன்னா விதிக்க வேண்டும். இத உபாசனைய நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக
தே ததர்த்தோ அயம் அர்த்தவாதக. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாக்கியானத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஆம்நாயக இந்த ஸ்ருதியானது சொல்கின்றது. அப்ப உபாசனையோட பர்பஸ் என்னப்பா சுவாமி அப்படின்னா, உபாசனையோட பர்பஸ் சமதமாதிகளை உண்டு பண்றது. நான் சொன்னல சர்வே பாக்ஷாதிகரணம், அந்த சர்வாபேக்ஷாதிகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா 26வது சூத்திரம் பகிரங்க சாதனம் கர்மயோகத்தை சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதி சுருதேர் அஸ்வவத். அந்த ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது யாத்திரை பண்ணணும், முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்றதுக்குலாம் குதிரை வண்டி தானே இருக்கும், சேரட் தேர் இருக்கும். தேர் ஓடணும்னா என்ன வேணும், அப்படின்னா குதிரை வேணும். குதிரை இல்லாம தேர் ஓடுமா, இழுத்துட்டு புல்லிங் பண்றதுக்கு வந்து குதிரை வேணும்ல. அப்ப எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர் ஓடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை வேணுமோ, அப்போ ஒருத்தர் நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணணும், அங்க என்ன வேணும், குதிரை வேணுமா, காளமாடு வேணும், ரிஷபம் வேணும். நல்லா ஏர் உழுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் வேணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரண சுத்தி வேணும் அப்படின்னா என்ன வேணும், கர்மயோகம் வேணும். யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவித்சந்தி. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 26 3 4 26 சூத்திரம் 3 4 26ல கர்மயோகத்தை சொல்லும் போது இந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு குதிரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவசியமா தேவைப்படுதோ ஒரு சேரட்டை இழுக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்டை கல்டிவேட் பண்றதுக்கு ஒரு காளமாடு எப்படி தேவைப்படுதோ ஏர் உழுவுறதுக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் அந்த கரணத்தை கல்டிவேட் பண்றதுக்கு கர்மயோகம். அங்க ஒரு கொட்டேஷனும் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், கஷாய பக்தி கர்மாணி ஞானம் து பரமாகதிகி கஷாயே கர்மவி பக்குவே ததோ ஞானம் பிரவர்த்ததே. ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை சொல்றார், மகாபாரதத்துல இருக்கிறது. கஷாய பக்தி அப்படின்னு நமக்குள்ளார வந்து கஷாயம் இருக்கு, நிறைய காமனா இருக்கு, ராகத்வேஷம் இருக்கு. கஷாயம் அனந்த காலமா வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு, சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கோட்டட் ஆயிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்கினா மட்டும்தான். அது எப்படி நீங்கும் சுவாமி, கஷாய பக்தி கர்மாணி. கர்மத்தோட பர்பஸ் என்னது, ஒண்ணும் பண்ண வேணாம், பண்ணணும். எப்படி பண்ணணும், நிஷ்காமியமா பண்ணணும். எவ்வளவோ முடியுமோ நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துக்கு வந்து எவ்வளவு முடியுமோ அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு பிரவருத்தியும் எப்படி இருக்கணும், லோகஹிதாயச்ச ஆத்மனோ மோக்ஷார்த்தம் லோகஹிதாயச்ச. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் பிராப்தி ஆகணும், கூடவே இந்த லோகத்துக்கு வந்து ஹிதம் நடந்துகிட்டே இருக்கணும். ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணமா எல்லா கர்மத்தையும் பண்ணிக்கிட்டே போகணும். அது மூலமா தான் நம்ம உள்ளுக்குள்ளா இருக்க கஷாயம்னு சொல்லக்கூடிய ராகத்வேஷாதிகள் எல்லாமே பக்குவமாகும், எரேஸ் ஆகும். அந்த காமக்ரோதாதிகள் எல்லாம் எரேஸ் ஆச்சு அப்படின்னா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உள்ளுக்குள்ளார ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு. அப்ப முதல் வந்து பாத்தீங்கன்னா 26வது சூத்திரம் சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதி சுருதேர் அஸ்வபத்து அப்படின்னு ஒரு சூத்திரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆசிரம கர்மத்தை இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொதர்ம அனுஷ்டானத்துல ஆசிரம கர்மத்தை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நான் கீதா சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றேன், வர்ண ஆசிரம கர்மம். இப்ப வர்ண கர்மங்களை இப்ப நம்ம யாரும் பண்றது இல்லை, எதை விட்டுருங்க தூக்கி. மீதி இருக்கிறது என்னது, ஆசிரம கர்மம் மிச்சம் இருக்கா. இப்ப ஆசிரம கர்மத்தை நல்லா பண்ணுங்க. வானப்பிரஸ்தனா இருக்கீங்கன்னா வானப்பிரஸ்தத்தை பண்ணுங்க, சன்னியாசியா இருக்கீங்கன்னா சன்னியாசியோட கர்மத்தை பண்ணுங்க, கிரகஸ்தரா இருக்கீங்கன்னா கிரகஸ்தரோட கர்மத்தை, எல்லா கர்மத்தையும் எப்படி பண்ணணும், நிஷ்காமியமா பண்ணணும். இது 26ல சொல்லுது. சொன்னதுக்கு பிறகு 27வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 3 4 27 இதை பேஸ் பண்ணி தான் இப்ப ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்ற. அதுல சொல்லுது சமதமாதி உபேதகஸ்யாத் சூத்திரம் இருக்கு, சூத்திரம் பெரிய சூத்திரம். சமதமாதி உபேதகஸ்யாத் ததாபி தூ தத் விதேயः தத் அங்கதயா தேஷாம் அவசிய அனுஷ்டேயத்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த சமதமாதிகளோடு கூடினவனாக இருக்க வேண்டும். யாரு, பிரம்மத்தை அறிகின்றவன். அறியறதுக்கு இச்சை இருக்குன்னா உங்களுக்கு என்ன சாதனம் இருக்கணும், சமம் தமம் உபரது திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானத்தோடு ஒரு சாதகன் கூடியிருக்கணும், அதோட சேர்ந்து இருக்கணும். உபேதகஸ்யாத் ததாபி தூ தத் விதேயः. அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உபாசனங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. உபாசனைகளை பண்றதுக்கு யாருக்கோ இல்லை, நமக்காகத்தான். மோட்சார்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தை அடையணும்ன்றதுக்காக தான் விதிக்கப்படுகின்றது உபாசனைகள். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தது அங்கதையா தேஷாம் அவசியம் அனுஷ்டேயத்வாத். அங்கதையான என்ன அர்த்தம், பிரம்ம வித்யாக்கு அங்கமா. பிரம்ம வித்யாக்கு அங்கம் எது, பிரம்ம வித்யாக்கு அங்கம் பகிரங்கம் எது,
கர்மயோகம் அந்தரங்கம் எது? உபாசனம். அப்ப உபாசனைய நம்ம வந்து பிரம்ம வித்யாக்கு அங்கமா என்ன பண்ணணும்? அவசியம் அனுஷ்டேயத்வாத் ஸ்ருதி சொல்லுது. ஸ்ருதி சொல்லுது. அதை வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? அருமையா வந்து சூத்திரமா பண்ணி வச்சிருக்கார் வியாசர். அப்ப அங்கமா எடுத்துக்கிட்டு இத வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ண வேண்டும். அடிச்சா இததான் இங்க பாஷிக்காரர் இங்க சொல்றார். சமாதி வா பிரம்ம வித்யா சாதனம். சமம் தமம் முதலியவைகள் பிரம்ம வித்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனம்னு என்ன அர்த்தம்? அந்தரங்கம் சாதனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு விதிச்சிதம், இதை விதிப்பதற்காக ததர்த்தோ அயம், சாதகர்களுக்கு உபாசனை பண்ணணும்னு சொல்றதுக்காக என்ன பண்ணுது? அயம் அர்த்தவாதக ஆம்நாயக, இந்த அர்த்தவாதமானது, இந்த கதையானது சொல்லப்படுது. நிறைய பேர் டெக்னிக்கலா படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தவாதம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து ஆச்சரியர்கள் அதெல்லாம் அர்த்தவாதம்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த பூர்வ மீமாம்சா படிக்காததோட குறை வந்து பாத்தீங்கன்னா சடங்கங்கள் வித்யால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரங்களை படிக்கும் போது வந்து தர்சனங்களை வந்து படிக்கணும்னு சொல்லுவோம், மொத்தமா படிக்கணும். இப்ப யோக சூத்திரம் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில வரப்போகுது, அங்கங்க வரப்போகுதுன்னு தெரியும். ஒரு விஸ்தாரமா நமக்கு ஒரு நாலேஜ் கரெக்டா யதார்த்தமா உண்டாகணும் அப்படின்னா நம்ம வந்து சட்டர்ஷனங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அர்த்தவாதம்லாம் பத்தி பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்த சங்கிரகமாவது பேசிக்கா படிக்கணும். நான் படிச்சு கொடுக்க போறேன், பொதுவா உங்களுக்கு எல்லாம் படிச்சு கொடுக்குறேன். பூர்ணமா சட்டர்ஷனத்துல பேசிக்கா பாலபாட்டமா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் படிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. எதுக்கு? நான் டெக்னாலஜிக்கு என்ன அர்த்தம்னு தெரியணும்ல. நான் நிறைய பேர்ட்ட பாடம் படிச்சிருக்கேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதையாவது சொன்னா இது இந்த ஸ்டோரிலாம் இருக்குல்ல, இப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ்ல கூட சொல்லி முடிக்கிறவங்களா இருக்காங்க. 2 கிளாஸ்ல இந்த கதை இப்படிதான் அப்படின்னு மந்திரமா சொல்லிட்டு இவ்வளவுதான்ப்பா ஸ்டோரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சும்மா அர்த்தவாதம்ப்பா அப்படின்னு. அர்த்தவாதம்னா என்ன அர்த்தம்னா ஸ்துதி நிந்தா. ஸ்துதி நிந்தா இந்த 2த்துக்கு பேர் அர்த்தவாதம் அப்படின்னு பேர். உன்னை ஸ்துதிக்கிறது அதுக்கப்புறம் நிந்தனை பண்றது, இந்த 2த்துக்கு பேர் அர்த்தவாதம்னு பேர். இவ்வளவுதான் இவங்க தெரிஞ்சது. பூர்வ மீமாம்சால வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தவாதம் ரொம்ப கம்பீரம், நிறைய வெரைட்டியா சொல்லியிருக்கு அர்த்தவாதம். அந்த அர்த்தவாதத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உங்களோட பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதிட்டேன் பாருங்க. இந்த பேஜ் 515 எழுதிக்க பாருங்க, கீழே லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. 515வது பேஜ்ல கீழே இருக்கு. அர்த்தவாதம் என்பது முதலில் விதிசேஷ அர்த்தவாதம், நிஷேத சேஷ அர்த்தவாதம் அப்படின்னு இருக்கு. நான் நாளைக்கு முடிஞ்சா நிறைய எலாபரேட்டா உங்களுக்கு இதை பத்தி பேசுறேன். அர்த்தவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா விதிசேஷம் நிஷேத சேஷம் அப்படின்னு 2 இருக்கு அர்த்தவாதத்துல. 2 இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கதை சொல்லுது அப்படின்னா வேதாந்தம் எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அங்க என்ன யாரையாவது கூட்டி வச்சு பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ நடந்தது, பிரம்மா வந்தாரு, இவர் வந்து பாத்தீங்கன்னா வாயுதேவன் வந்தாரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்தான், அக்னி வந்துச்சு, புல்ல போட்டாரு, எரிக்க முடியல, இது பண்ண என்னப்பா அது கதையா சொல்றீங்க நம்மகிட்ட? என்ன சின்ன குழந்தையா நம்மள வேதாந்தம் படிக்கிறதுக்கு எவ்வளவு சீரியஸா வந்து உட்கார்ந்துருக்கும். சீரியஸா உட்கார்ந்துருக்க இடத்துல எதையாவது கதை சொல்லி எதையாவது ஸ்துதி பண்ண சின்ன குழந்தையா நம்ம என்ன? அப்போ ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா சீரியஸான சப்ஜெக்ட் இப்ப முடிச்சிருக்கோம். எது? பிரம்ம வித்யாவை பத்தி ரொம்ப டெப்தா நாலேஜ் பார்த்துருக்கோம். இமீடியட்டா ஒரு கதையை வந்து சொல்லுது அப்படின்னா ரொம்ப லோ லெவல்ல ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஒரு கதை சொல்லுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது வேதத்துக்கு ஏதாவது தாத்பரியம் இருக்கும்ல. ஜஸ்ட் லைக் தட் அதை தூக்கி போட்டு போக முடியுமா? கேன உபனிஷத்துல இருக்கிற ஒரு மகத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு 10 உபனிஷதங்கள்ல மாண்டூக்கியத்தை கூட நான் செகண்ட்லாம் சொல்லுவேன். இது கேன உபனிஷத் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம், இதான் வந்து மாணிக்க மாதிரி. அப்படி இருக்கிற கேன உபனிஷத்துல வந்து ஒரு கதையை சொல்லுது அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஸ்டோரியா இல்லை. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா விதிசேஷம் அப்படின்னு ஒரு சொல்றோம். விதிசேஷ அர்த்தவாதம். இந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரு விதிசேஷ அர்த்தவாதம். விதிசேஷ அர்த்தவாதம்னா என்ன அர்த்தம்? இதை செய் அப்படின்னு கதை மூலமா இதை செய் அப்படின்னு ஒருத்தருக்கு விதிக்கிறதுக்காக சொல்லப்படுற கதை விதிசேஷ அர்த்தவாதம். பாட்டி வடை சுட்ட கதை வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது விதி இருக்கா? குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் போது நிலாவை காட்டி ஒரு கதை சொல்றோம். அதுல ஏதாவது நீ இதை பண்ணணும்னு விதி ஏதாவது இருக்கானா? எதுவுமே இல்லை. கதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி இது இல்லை.
அப்போ அர்த்தவாதம்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆச்சரியர் சொல்றாரு, விதிச்சிதம் ததர்த்தோ அயம் அர்த்தவாத ஆம்நாயக. இந்த அர்த்தவாதம் சொல்லக்கூடிய இந்த ஸ்டோரியானது ஒரு விஷயத்தை விதிக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நகி சமாதி சாதன ரகிதஸ்ய. ஆச்சரியர் சொல்றாரு, இந்த சமாதி சாதனங்களை அடையாதவனுக்கு, நீங்க 40 வருஷம் 50 வருஷம் வேணாலும் வேதாந்தம் கேட்டுக்கீங்க, புத்தியிலேயே வெளியிலேயே தான் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். சப்தம் சப்தமா புரிஞ்சுக்கலாம் இல்லைய, அதோட அர்த்தமும் அதோட ஞானமும் உங்களுக்கு உண்டாகவே உண்டாகாது. ஆச்சரியர் சொல்றாரு, சமாதி சாதன ரகிதஸ்ய, சமாதி சாதனங்கள் இல்லாதவனுக்கு, அபிமான ராகத்வேஷாதி யுக்தஸ்ய, கூடவே என்ன இருக்கும், சமாதிகள் இல்ல, சமதமாதிகள் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், அபிமானம் இருக்கும். அபிமானம் மட்டும் இல்ல, அபிமானத்தை தொடர்ந்து என்னெல்லாம் இருக்கும், பஞ்ச கிளேஷங்கள்ல பார்த்துருக்கோம். முதல் இது என்னது, அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் இருக்குமா. இதுல அஸ்மிதான்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமானத்துக்கு பேர் தான் அஸ்மிதா. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம்ன்ற அபிமானம்ன்ற அஸ்மிதா இருக்குமோ அங்கெல்லாம் ராகம், துவேஷம், அதுக்கப்புறம் மரண பயம் இதெல்லாம் இருக்கும், கிளேஷங்கள் எல்லாம் இருக்கும். அதான் ஆச்சரிய சொல்றாரு, ராகத்வேஷாதி யுக்தஸ்ய, சமதமாதிகள் இல்லாதவனுக்கு, அபிமானமும் அபிமானத்தோடு கூடி ராகம் முதலியவைகளும் கூடி இருக்கிறவனுக்கு, பிரம்ம விஞ்ஞானி, பிரம்மத்தை அறிவதில் சாட்சா்காரம் பண்றதுல நகி சாமர்த்தியம் அஸ்தி, சாமர்த்தியம் உண்டாகவே உண்டாகாது. முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஸ்பஷ்டமா யாருங்க சொல்லுவா, பாஷ்யத்துல கிளியரா சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணணும், சமதமாதி இல்லை அப்படின்னா பிரம்ம ஞானம் பிரம்ம சாட்சா்காரம் கிடைக்காது. ஊட்டிட்டு இருக்க வேண்டியதான், சப்தங்களையே வச்சு ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உள்ள கிளாரிட்டி உண்டாகவே உண்டாகாது. நம்ம ஞானத்துல வந்து ததா திருஷ்டிக்கு சுரூபி அவஸ்தானம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அபிமான நாசம், அபிமான நாசத்து மூலமா சமதமாதிகள், சமதமாதிகளை பிராப்தி பண்ணோம்னா அந்த பிரம்ம வித்யா பலித்தமாகும் அப்படின்னு முடியுது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண.